GSLV D6 ராக்கெட் இப்போது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், நீங்க சொல்லுங்க, இப்போ GSAT-6 செயற்கைக்கோளோட இந்த GSLV D6 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. இதை பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? அங்க இப்போ சூழல் எப்படி இருக்கு? அதாவது GSLV D6 ராக்கெட் சரியாக 4:52 விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள், அதாவது ராக்கெட்டை பார்த்ததோட விஞ்ஞானிகள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. சரியாக 17 நிமிடம் 4 நொடிகளில் அந்த செயற்கைக்கோள் அதோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் என விஞ்ஞானிகள் தகவல் இருக்கின்றன. இந்த GSAT-6 செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இந்த ராக்கெட் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டதான முக்கிய காரணம் என்ன நாகராஜ்? இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தொலைத்தொடர்புக்கு உதவுவதற்காகவே இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. எஸ் பேண்ட் தொலைத்தொடர்புக்காக இதில் 6 மீட்டர் வட்டம் கொண்ட ஒரு ஆண்டனா இந்த செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா இஸ்ரோவால் முதலாக தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆண்டனாவாகும். இதன் மூலம் ஒரு தெளிவான தகவல்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு நபர் அதாவது மொபைலில் ஒரு நபர் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத இந்த செயற்கைக்கோள் மூலமாக துல்லியமாக கணிக்க முடியும் என்றும், இது போக கண்காணிப்பு, கண்டறிதல் மற்றும் விமான விபத்து இதெல்லாம் அதாவது சப்போஸ் விமான விபத்து ஏற்பட்டதுன்னா அது எங்கே நடைபெற்றது, அந்த விமானம் எங்கே இருக்குது என்பதை துல்லியமாக இந்த செயற்கைக்கோள் மூலமாக கண்டறிய முடியும். இதன் மூலம் விமான விபத்துகள் போன்றவற்றை தடுக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது சார். இது GSLV ராக்கெட் மூலமாக அனுப்பப்படுகிற 9வது முயற்சி. இதுவும் இப்போ வெற்றிகரம் அமைஞ்சிருக்கு. இது மூலமாக சர்வதேச அளவில் இந்திய விண்வெளி மையத்தோட மதிப்பு கூடும். எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க நாகராஜ். உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா GSLV ராக்கெட் மூலம் அனுப்பக்கூடிய, அதாவது GSAT 6வது செயற்கைக்கோள் இது GSLV மூலமாக அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவோட விண்வெளி ஆய்வு பற்றி மற்ற வெளிநாடுகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இந்தியா இந்த செயற்கைக்கோள், அதாவது ராக்கெட் அனுப்புவதில் மிகவும் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கிரியோஜெனிக் இன்ஜின் மூலம் இந்த ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. மற்ற எந்த வெளிநாட்டில் இருந்தும் எந்த ஒரு இன்ஜின், எந்த ஒரு பொருள்களும் வாங்காமல் முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இதே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் நமக்கு தந்துள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சார்.